இன்னைக்கு என்ன சமையல் செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என் சின்ன பொண்ணு வந்து நான் இன்னைக்கு சமைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் சமைக்க போறாங்கன்னு பார்த்தாக்கா காடை முட்டை தான் எடுத்திருந்தாங்க. காடை முட்டை எடுத்து இன்னைக்கு காடை முட்டை தொக்கு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காடை முட்டையை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. அடுப்பாண்டை எப்படி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் பக்கத்துல நின்று இருந்தோம். நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. அவங்க நானே தான் செய்வேன், எல்லா வேலையும் நானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டாங்க வேக வச்சு. அடுத்தது அவங்களே எல்லாமே வெங்காயம் எல்லாமே கட் பண்ணாங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எல்லாத்தையும் அவங்களே ரெடி பண்ணி அழகா வதக்கி விட்டாங்க. சரி, நான் வீடியோவாச்சும் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். இன்னைக்கு வீடியோ எடுத்தாக்கா சூப்பரா இன்னைக்கு காடை முட்டை கிரேவி தான் செஞ்சிருந்தாங்க. காடை முட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவங்களே டேஸ்ட் பார்த்தாங்க. சூப்பரா வந்ததுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நாங்களுமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த காடை கிரேவி. நான் பயந்துட்டு என் பொண்ணை சமைக்க விடாம இருந்திருந்தாக்கா இந்த அளவுக்கு அவங்க சமைச்சிருக்கவே முடியாது. ரொம்ப நல்லா சமைச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்ன்ட்டு நானே நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்ல காரசாரமான ஒரு கிரேவிங்க.